ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க பிஜிடிஆர்பிக்கான டெய்லி 10 கொஸ்டின் பார்த்துட்டு இருந்தோம். அதில் தமிழ் புக்கை பொறுத்தவரை நம்ம கிட்டத்தட்ட 8 யூனிட் முடிக்க போகிறோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏழாவது ஏழுக்கான ஃபுல் ரிவிஷனை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டைம் நம்ம வந்து வீடியோவில் என்ன பண்ணியிருந்தோம், உங்களுக்கு ரெட் மார்க் வச்சு கொடுத்துருந்தோம். நிறைய பேர் அது வேணாம் அப்படின்றீங்க. அதில் என்ன பண்ண போகிறோம், நம்ம ரெட் மார்க் இல்லாமல் தான் இந்த வீடியோ நம்ம வந்து போட போகிறோம். ஸோ ஆன்சர் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஒரு டெஸ்ட் போல நீங்கள் இதை அட்டன் பண்ணலாம். ஸோ அது கரெக்ட் தான். ஒரு டெஸ்ட் போல நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அது நல்ல ரிவிஷன் பண்ண ஒரு ஃபீல் வந்து இருக்கும். ஆனால் இது நீங்கள் ஒரு டெஸ்ட் போலே வந்து கூட நீங்கள் என்ன பண்ணீங்க, அட்டன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, வீடியோக்குள்ளே போயிடலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது வந்து ரிவிஷன் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் வேகமாக தாங்க போய் ஆகணும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 90 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதனால் நான் ரிப்பீட் பண்ண முடியாது, ரிவிஷன் பண்ண முடியாது. ஒரே டைம் தான் வந்து நான் சொல்லுவேன். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. மேற்கத்தியர் மேற்கொண்ட கடல் வழி குதிரை வணிகம். ஸோ அந்த குதிரை வணிகம் வந்து பார்த்தீங்கன்னா கடல் வழியாக மேற்கொண்டாங்க இல்லைங்களா? அந்த கடல் வழி குதிரை வணிகம் 17ஆம் நூற்றாண்டு சோரோவியம் எங்கு காணப்படுகிறது? ஸோ 17ஆம் நூற்றாண்டை சார்ந்த சோரோவியம் வந்து எங்கு காணப்படுகிறது அப்படின்னு தான் அதுக்கான கேள்வி கேட்டிருந்தோம். இதுக்கான ஆன்சர் என்ன? திருப்புடை மருதூர். சி தாங்க இதுக்கான ஆன்சர். திருப்புடை மருதூர்ல தான் வந்து அந்த குதிரை வணிகம் சார்ந்த அந்த சோரோவியம் வந்து காணப்படுகிறது. வஉசி அவர்கள் சுதேசி கப்பல் நிறுவனம் தொடங்கிய ஆண்டு. ஸோ வஉசி வந்து சுதேசி கப்பல் நிறுவனம் வந்து எந்த ஆண்டு தொடங்குறாரு அப்படின்னா 1906 அக்டோபர் 16 அன்னைக்கு தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. 1906 அக்டோபர் 16 அன்னைக்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அப்போ சுதேசி நிறுவனம் தொடங்கிய ஆண்டு 1906. அடுத்து மாப்போ சிவனானம் சார்ந்த 3 கூற்றுகள் பாருங்க. ஜூன் 26 சென்னையில் இருக்கக்கூடிய 1000 விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சால்வன் குப்பம் அப்படின்ற இடத்துல தான் வந்து பிறந்திருப்பாரு. இது கரெக்ட் தான். இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் வந்து ஞானப்பிரகாசம். இவருக்கு பெற்றோர் வந்து ஞானப்பிரகாசம் அப்படின்ற பெயர் தான் இட்டிருப்பாங்க. சரபையர் அப்படின்ற முதியவர் தான் இவருக்கு என்ன பண்ணிருப்பாருங்க, சிவனானி அப்படின்னு பெயர் மாத்திருப்பாரு. அதுதான் எப்படி அழைக்கப்படுகிறது மருவி அப்படின்னா சிவனானம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க. ஓகேங்களா? அப்ப எல்லா கூற்றுமே இங்க சரியா இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் டி, அனைத்துமே சரி. ஜூன் 26 சென்னை சால்வன் குப்பம் பகுதியில் பிறக்கிறாரு. பெற்றோர் இட்ட பெயர் ஞானப்பிரகாசம். சரபையர் அப்படின்ற முதியவர் தான் இவருக்கு வந்து சிவனானின்னு பெயர் வைக்கிறாரு. அடுத்து அல்லி, அரசாணி மாலை, பவளக்கொடி மாலை ஆகியவை டேஷ் பாடல்கள் ஆகும். சோ அல்லி, அரசாணி மாலை, பவளக்கொடி மாலை. அல்லி, அரசாணி மாலை, பவளக்கொடி மாலை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு அம்மானை பாடல்கள். என்ன பாடல்கள்? அம்மானை பாடல்கள். ஓகேங்களா? சோ பீதா வந்து இதுக்கான ஆன்சர். மாப்போசியோட அந்த தாயார் வந்து சின்ன வயசுல வந்து சொல்லி கொடுத்திருப்பாங்க அம்மானை பாடல்கள். மாப்போசி அவர்களின் கேள்வி ஞானத்தை பெருக்கியவர் யார்? சோ மாப்போசி அவர்களோட கேள்வி ஞானத்தை பெருக்கிய அந்த பெருமை யாரை சேரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பாதிரி புலியூர் நாணியார் அடிகள். யாருங்க? திருப்பாதிரி புலியூர் நாணியார் அடிகளை தான் வந்து அந்த பலன் எல்லாமே வந்து பெருமை எல்லாமே வந்து சேரும். அப்ப திருப்பாதிரி புலியூர் நாணியார் அடிகள். என் வாழ்நாளில் நானாக முயன்று சேர்த்து வைத்துள்ள சொத்துக்கள் என்னிடம் உள்ள பல்லாயிரக்கணக்கான நூல்களே என கூறியவர். பாருங்க, என் வாழ்நாள்ல நானா முயன்று நான் சேர்த்து வச்சுக்கிற சொத்துக்கள் என்னன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பல்லாயிரக்கணக்கான நூல்கள் தானே தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருங்க? சூப்பர், மாப்போ சிவஞானம். இந்த கூற்று கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சோ மாப்போ சிவஞானம் தான் வந்து அந்த கூற்றை வந்து சொல்லியிருப்பாரு. காந்தி இர்வின் ஒப்பந்தம் எந்த ஆண்டு நடத்தப்படுது? காந்தி இர்வின் ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு எது? சூப்பர், எப்பங்க? 1931 1931 வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் தான் காந்திக்கும் இர்வின் பிரபுக்கு வந்து இருக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்படும். அதான் காந்தி இர்வின் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 1931. தமிழா துள்ளி எழு என்னும் தலைப்பில் துண்டறிக்கை வெளியிட்டு கைது செய்யப்பட்டவர் யார்? ஓகேங்களா? சோ தமிழா துள்ளி எழு அப்படின்ற துண்டறிக்கையை 1932 1932 வாக்குல வந்து பாத்தீங்கன்னா மாப்போசி அவர்கள் தான் என்ன பண்ணிருப்பாருங்க, கடற்கரையில வந்து வழங்கியிருப்பாரு. அதனால அவர் என்ன பண்ணிருப்பாரு, கைது செய்யப்பட்டிருப்பாரு. அப்போ மாப்போசி அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். 1942 வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் எங்கு நிறைவேற்றப்பட்டது? சோ 1942 இங்கதான் காந்தியடிகள் செய்ய அல்லது செத்துமடின்னு சொல்ற அளவுக்கு மிக ஆக்ரோஷமா பேசியிருப்பாரு. அது 1942 தான் வந்து பார்த்தா அந்த வெள்ளையனே வெளியேறு ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ பம்பாயில தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கும். அப்ப பி தான் இதுக்கான ஆன்சர், பம்பாய். அடுத்து மாப்போசி யாருடன் இணைந்து தமிழரசு கழகத்தை ஏற்படுத்தினார்? சோ மாப்போசி என்ன பண்ணிருப்பாருங்க, இந்த வடகொள்ளை அப்படின்ற அந்த இதுக்கு வந்து போயிருப்பாரு. அங்கதான் மங்களங்கிழார் அப்படின்ற ஒரு 55 வயதோட ஒரு பெரியவர் என்ன பண்ணிருப்பாரு, பார்த்திருப்பாரு. அவரோட சேர்ந்துதான் என்ன பண்ணிருப்பாருங்க, அவர் வந்து அந்த தமிழரசு கழகம் அப்படின்ற கழகத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. அப்போ மங்களங்கிழார், டி தான் இதுக்கான ஆன்சர். தமிழினத்தை ஒன்றுபடுத்த இந்த கொஸ்டின் கூட எதிர்பார்க்கலாம். தமிழினத்தை ஒன்றுபடுத்த எடுத்துக்கொண்ட முயற்சியில் பயன்படக்கூடிய இலக்கியம் தமிழில் உண்டு என்றால் அது டேஷ் என மாப்போசி கூறுகிறார். எந்த நூலை சொல்றாருங்க? சிலப்பதிகாரத்தை தான் கூறுகிறார். சி தாங்க இதுக்கான ஆன்சர், சிலப்பதிகாரம்.
திருத்தணி வரை உள்ள பகுதிகளை தமிழ்நாட்டுக்கு கொடுத்த ஆணையம் எது? ஸோ திருத்தணி வரையில் இருக்கக்கூடிய பகுதிகளை தமிழ்நாட்டுக்கு தான் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு கொடுத்த அந்த ஆணையம் எது? சூப்பர். என்ன ஆணையங்க? படாஸ்கர் ஆணையம். ஓகேங்களா? ஸோ படாஸ்கர் ஆணையம் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, திருத்தணி வரை உள்ள பகுதியை வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்ப பி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து, தலையை கொடுத்து எனும் தலைநகரை காப்போம் என முழங்கியவர். தலையை கொடுத்தோம்னா பண்ணுனாங்க தலைநகரை காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முழங்கியவர் யாருங்க? சூப்பர். மாப்போசி. மாப்போசி தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு, முழங்கியிருப்பார். தலையை கொடுத்து நாங்க தமிழ்நாட்டை காப்போம் முழங்கியவர் வந்து தலைநகரை காப்போம்னு சொன்னவர் வந்து மாப்போ சிவனான மாப்போசி. மாப்போசி அவர்கள் நாகர்கோவில் நகரில் வடிவீசு வரத்தில் வடிவை வாலிபர் சங்கத்தின் ஆண்டு விழாவில் பேசிய நாள். பாருங்க, எந்த நாகர்கோவில்ல வடிவீசு வரம் அப்படின்ற இடத்துல வடிவை வாலிபர் சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்துல என்ன பண்ணிருப்பாங்க, அந்த ஆண்டு விழாவில் வந்து பேசியிருப்பார். அவர் பேசிய நாள் 1946 அக்டோபர் 25. ஓகேங்களா? அப்ப பி தான் இதுக்கான ஆன்சர். 1946 அக்டோபர் 25. ஓகேங்களா கைஸ்? ஒரு டெஸ்ட் போல நீங்க அட்டன் பண்ணலாம். ஆனால் தான் நான் கொஞ்சம் ஆன்சர் சொல்றதுக்கு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி ஆன்சர் சொல்றேன் பாருங்க. அந்த டைம்ல நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, ஆன்சரை கெஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நான் லேட் பண்ணி சொல்றேன். நீங்க ஒரு டெஸ்ட் போல அட்டன் பண்ணுங்க, உங்களுக்கு இன்னும் பலனுள்ளதா இருக்கும். ஒரு ஃபுல் ரிவிஷன் பண்ண ஒரு ஃபீல் இருக்கும். அடுத்து, கூற்றை கவனி. மார்ஷல் நேசமணி. சோ மார்ஷல் நேசமணி சார்ந்த கூற்றுகள் தாங்க இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் வழக்கறிஞர். ஆமாங்க, இவர் வழக்கறிஞர் தான். நாகர்கோவில் நகர்மன்ற தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர். ஆமாங்க, நாகர்கோவில்ல சட்டமன்ற தலைவராக இருந்திருப்பாரு, நகர்மன்ற தலைவராக இருந்திருப்பாரு, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருப்பாரு. கரெக்ட் தான். நாகர்கோவிலில் இவருக்கு சிலையோடு மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. ஆமாங்க, நாகர்கோவில் இவருக்கு சிலை வச்சது மட்டும் இல்லாம மணிமண்டபம் வந்து இவருக்கு வச்சிருக்காங்க. ஆமாங்க, எல்லாமே சரிதான். அப்ப இதுக்கான கூற்று எல்லாமே சரின்றதுனால டி தான் இதுக்கான ஆன்சர். அனைத்துமே சரி. அடுத்து, டேஷிலும் புறநானூற்றிலும் தமிழகத்தின் வடக்கல்லை வேங்கட மலையாகவும் தெற்கல்லை குமரிமுனையாகவும் கூறப்பட்டுள்ளது. சோ புறநானூறு மற்றும் எந்த நூல்ல தமிழகத்தோட வடக்கல்லை வந்து பார்த்தோன்னா வேங்கட மலையினும் தெற்கல்லை வந்து பார்த்தோன்னா குமரிமுனையினும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சோ எந்த நூலுங்க? சிலப்பதிகாரம். ஏதாங்க இதுக்கான ஆன்சர். சோ புறநானூற்றிலும் சிலப்பதிகாரத்திலும் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு, இந்த மாதிரி வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து 17வது கேள்வி. ஆஸ்திரியா நாட்டு தலைநகரான வியன்னாவில் அமைந்துள்ள ஒரு அருங்காட்சியகத்தில் டேஸ்தாலில் எழுதப்பட்ட ஒரு கையெழுத்து சுவடி கண்டறியப்பட்டுள்ளது. பாருங்க, ஆஸ்திரியா நாட்டு தலைநகர் தான் வியன்னா. அங்க ஒரு அருங்காட்சியகம் இருக்குங்க. அந்த அருங்காட்சியகத்துல பேப்பரஸ்தால்ல எழுதப்பட்ட ஒரு கையெழுத்து சுவடி வந்து அங்க கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? அந்த கையெழுத்து சுவடியில என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. சேர நாட்டு துறைமுகமான முசிறி வணிகருக்கும் டேஷ் நாட்டின் அலெக்சாண்ட்ரா துறைமுக வணிகருக்கும் இடையே ஒரு வணிக ஒப்பந்தம். எந்த நாடுங்க? எகிப்து நாட்டோட அலெக்சாண்ட்ரா வணிகர். ஓகேங்களா? அப்போ எகிப்து தான் அதுக்கான ஆன்சர். சோ சேர நாட்டு துறைமுகத்தமான முசிறி வணிகருக்கும் எகிப்து நாட்டுல இருக்கக்கூடிய அலெக்சாண்ட்ரா துறைமுக வணிகருக்கும் இடையே ஒரு வணிக ஒப்பந்தம் ஏற்பட்டதுன்னு அதை தான் எதுல குறிப்பிட்டிருக்காங்க? ஒரு பேப்பர் ஸ்டால்ல குறிப்பிட்டிருக்காங்க. அந்த பேப்பர் ஸ்டால் தான் எங்க இருக்கு? ஆஸ்திரியா நாட்டு தலைநகரான வியன்னாவுல இருக்கு. சிலம்பு செல்வர் என போற்றப்படுபவர் யார்? சூப்பர். சிலம்பு செல்வர் போற்றப்படுபவர் யாருங்க? மாப்போ சி தான். சிலம்பு செல்வர் என போற்றப்படுபவரே, அதாவது போற்றப்படும் மாப்போசியின் தன் வரலாற்று நூல் எது? சோ 2 கொஸ்டின் இங்கே நான் அடக்கிட்டேன். அப்ப சிலம்பு செல்வர்னு போற்றப்படுபவர் யாருன்னு கேட்டாலும் அதுக்கான ஆன்சர் மாப்போசி. அவரோட தன் வரலாற்று நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எனது போராட்டம். ஓகேங்களா? என்னதுங்க? எனது போராட்டம் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர். சி தான் இதுக்கான ஆன்சர். மாப்போசி அவர்கள் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருந்த ஆண்டு. சோ மாப்போசி வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருந்த ஆண்டு 1972 to 1978. சோ சி தான் இதுக்கான ஆன்சர். 1972 to 1978. ஓகேங்களா? சோ இது நியூ எடிஷன்ல ஏதோ சேஞ்சஸ் இருக்குன்றாங்க. அப்படி சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா அதை உங்களுக்கு தனியா சொல்லிடுறேன். அடுத்து, மாப்போசி அவர்கள் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருந்த ஆண்டு பார்த்துட்டோம். மாப்போசி அவர்களுக்கு டேஷ் சென்னை தியாகராக நகரிலும் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. சோ மாப்போசி அவர்களுக்கு எங்கேயும் சென்னை தியாகராக நகரிலும் வந்து சிலை அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா எங்கெங்க? திருத்தணி. சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஏன்னா இவங்க பண்ண போராட்டத்தால் தான் படாஸ்கர் ஆணையம் திருத்தணியை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. அதனால திருத்தணியிலும் சென்னை தியாகராஜ நகரில் இவருக்கு என்ன பண்ணிருக்காங்க? சிலை வச்சிருக்காங்க. மாப்போசி அவர்களின் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. அப்ப பாருங்க, வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அப்படின்ற நூல் யாருடையதுன்னு கேட்கலாம். அது மாப்போ சிவஞானத்துடையதுங்க. ஓகேங்களா? அந்த நூலுக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது கிடைத்ததுன்னு கேட்கலாம். 1966 1966 1966 தான் வந்து அதுக்கு சாகித்ய அகாதமி விருது வந்து கிடைச்சிருக்கும்.
உலகத்தாருக்கு அச்சாணி என போற்றப்படுபவர்கள் யார்? சோ உலகத்தாருக்கு அச்சாணி யாருங்க? சூப்பர், உழவர்கள். உழவர்கள் தான் வந்து உலகத்திற்கு அச்சாணி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாங்க? போற்றப்படுறாங்க. வேளாண்மை செழிக்கவும் மானுடம் தடைக்கவும் தேசங்களில் நடத்தப்படும் பொன்னேர் பூட்டுதல் தமிழர் பண்பாட்டின் மகுடமாகும். அப்ப பொன்னேர் பூட்டுதல் அப்படின்றது எந்த திங்கள் நடத்தப்படுது அப்படின்னா சித்திரை திங்கள். சித்திரை திங்கள்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னேர் பூட்டுதல் வந்து நடத்தப்படும். அப்ப ஏதா அதுக்கான ஆன்சர். ஏர் புதிதா எனும் நூலின் ஆசிரியர் கூப்பா ராஜகோபாலன் எங்கு பிறந்தார்? பாருங்க, ஏர் புதிதா அப்படின்ற கவிதையோட ஆசிரியர் கூப்பா ராஜகோபாலன். இதுல ஒரு கேள்வி இருக்கு பாருங்க. அப்ப ஏர் புதிதா எனும் நூலோட ஆசிரியர் யாருன்னு கேட்டா கூப்பா ராஜகோபாலன். அவர் எங்கு பிறந்தார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எங்க பிறக்கிறாருங்க? சூப்பர், கும்பகோணம். கும்பகோணத்துல தான் பிறக்கிறாரு. அப்ப சீதா இதுக்கான ஆன்சர். கூப்பா ராஜகோபாலன் ஆசிரியராக இருந்த இதழ்களில் பொருந்தாதது எது? அவர் எந்தெந்த இதழ் ஆசிரியரா இருக்கார் அப்படின்னா பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன். ஓகேங்களா, பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன் அப்படின்ற பத்திரிகைலாம் அவர் வந்து ஆசிரியரா இருக்காரு. கூடவே என்ன பண்ணிருப்பாரு? தமிழ்நாடு, தமிழ்நாடுன்ற பத்திரிகையும் ஆசிரியரா இருந்திருப்பார். ஸோ தமிழ்ச்சிட்டு அப்படின்றது இங்க வராது. தமிழ்ச்சிட்டு வந்து பெருஞ்சித்திரனார்ல வரக்கூடியது. ஓகேங்களா, அப்ப பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன் இது மூணு. அப்புறம் தமிழ்நாடு. இந்திரன் முதலாக திசைபாலகர் 8 பேரும் ஒருவரும் ஓர் உருவம் பெற்றது போல் ஆட்சி செலுத்தியவன் யார்? சோ இந்திரன் முதலாக திசைபாலகர் 8 பேரும் ஓர் உருவமா நின்று ஆட்சி செஞ்சா எப்படி செய்வாங்களோ அப்படி ஆட்சி செய்தவன் யார் அப்படின்றத வந்து கேட்கப்பட்டுள்ள கேள்வி. இதுக்கான ஆன்சர் எதுங்க? சூப்பர், சோழன். ஓகேங்களா, இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா யாருங்க? ஏதா அதுக்கான ஆன்சர். சோ ராசராச சோழன். ராசராச சோழன், இரண்டாம் ராசராச சோழன் குறிப்பிட்டு சொல்லணும். சூப்பர். இங்க சோழ நாட்டுல பாருங்க பிணிக்கப்படுவது. சோ எதுங்க பிணிக்கப்படும்? பிணிக்கப்படுவது வந்து பார்த்தா இங்க யானைகள் மட்டும்தான், மக்கள் ஒருபோதும் பிணிச்சு வைக்க மாட்டாங்க. அப்ப 2. புலம்புவது சிலம்புகள் மட்டும்தான், மக்கள் புலங்க மாட்டாங்க. கலக்கம் அடைவது ஓடைகள் மட்டும்தான், மக்கள் கலங்க மாட்டாங்க. அடைக்கப்படுவது நீர் மட்டும்தான், புனல் மட்டும்தான், வேற யாரும் அடைக்க மாட்டாங்க. அப்ப பி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து பாருங்க, பறிக்கப்படுபவை. சோ இங்க பறிக்கப்படுபவை எதுங்க? மலர்கள். மலர்கள் மட்டும்தான் வந்து இங்க பறிக்கப்படும். மக்கள் வந்து பறிக்கப்பட மாட்டாங்க. கொடியவை, இங்க காடுகள் மட்டும்தான் வந்து கொடிவையா இருக்கும், மக்கள் கொடிவையா இருக்க மாட்டாங்க. வெறுமையா இருப்பவை மூங்கில்கள் மட்டும்தான் வெறுமையா இருக்கும், மக்கள் வெறுமையா இருக்க மாட்டாங்க. கல் உண்பவை வண்டுகள் மட்டும்தான், மக்கள் ஒருபோதும் இங்க கல் உண்ண மாட்டாங்க. அப்ப 3142 டி தாங்க இதுக்கான ஆன்சர். கோப்பகேசரி மற்றும் திரிபுவன சக்கரவர்த்தி என அழைக்கப்படுபவர் யார்? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. கோப்பரகேசரி, திரிபுவன சக்கரவர்த்தி என அழைக்கப்படுபவர் யாருங்க? இரண்டாம் ராசராச சோழன். பி தான் இதுக்கான ஆன்சர். இவர் தான் கோப்பரகேசரி மற்றும் திரிபுவன சக்கரவர்த்தி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இரண்டாம் ராசராச சோழனது 2 மெய்கீர்த்திகளில் ஒன்று எத்தனை அடிகளை கொண்டது? இரண்டாம் ராசராச சோழனோட மெய்கீர்த்திகள் வந்து 2. அதுல ஒன்று எத்தனை அடிகளை கொண்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 91 அடிகளை கொண்டது. பி தாங்க இதுக்கான ஆன்சர். 91 அடிகளை கொண்டது. அடுத்து பொருந்தா இணை எது? பாருங்க, சொற்பொருள் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. தூசு அப்படின்னா தவறுங்க. தூசு அப்படின்னா என்ன வரணும்? பட்டுன்னு வந்திருக்கணும். தூசுனா வந்து பட்டுன்னு வந்திருக்கணும். ஓகேங்களா, அப்ப அதான் தவறா இருக்கு. காருகர் அப்படின்னா வந்து நெய்பவர் அல்லது சாலியர்னு சொல்லுவாங்க. ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்பவர். பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்பவர். இதெல்லாமே கரெக்ட் தான். அப்ப தூசு அப்படின்னா பட்டுன்னு வந்திருக்கணும். துகீர் அப்படின்னா தான் பவளம். துகீர் அப்படின்னா தான் பவளம். ஓகேங்களா, அப்ப இது ஏதான் தவறா இருக்கு. கண்ணுள் வினைஞர் என அழைக்கப்படுபவர் யார்? சூப்பர். கண்ணுள் வினைஞர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுபவர் யார்? யாருங்க? ஓவியர். ஓவியர் தான் வந்து கண்ணுள் வினைஞர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாரு? அழைக்கப்படுறாரு. அப்ப ஏதா வந்து இதுக்கான ஆன்சர். மருவூர் பாக்கம் எந்த நகரில் காணப்படுகிறது? சோ மருவூர் பாக்கம் அப்படின்றது புகார் நகர்ல காணப்படக்கூடிய ஒரு ஊர் தான். ஓகேங்களா, அப்ப பி தான் இதுக்கான ஆன்சர். புகார் நகரில் காணப்படக்கூடிய ஒரு ஊர் தான் வந்து மருவூர் பாக்கம். மருவூர் பாக்கம் தெருக்களில் மீன் விற்கும் பரதவரும் கல்விற்கும் டேஷும் உள்ளனர். மருவூர் பாக்கத்தோட தெருக்கர்ல சோ நிறைய பேர் இருப்பாங்க. பெட்டு விற்கிறவங்க இருப்பாங்க, அப்பம் விற்கிறவங்க இருப்பாங்க, எண்ணெய் விற்கிறவங்க இருப்பாங்க, வெற்றிலை விற்கிறவங்க இருப்பாங்க. அதுல நம்ம எண்ணெய் விற்கிறவங்கள ஓசுனர்னு பார்த்தோம், வெற்றிலை விற்பவர்களை பாசவர் பார்த்தோம். அதே போல இங்க மீன் விற்கக்கூடிய பரதவர்களும் இருக்காங்க. அதே நேரத்துல கல் விற்கக்கூடிய வளர்ச்சியர், என்னதுங்க? கல் விற்கக்கூடிய வளர்ச்சியர்களும் இருப்பாங்க. அப்ப டி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து கூற்றை கவனி. வண்ணமும் சுண்ணமும் அப்படின்றது வந்து எண்ணுமை. வண்ணமும் சுண்ணமும் அப்படின்றது எண்ணுமை. கரெக்ட் தாங்க. பயில் தொழில், பழில் தொழில் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வினை தொகை. பயில் தொழில்னா என்னன்னு வரணுங்க? வினை தொகைன்னு வரணும். பண்பு தொகை அப்படின்றது வந்து தவறு. அப்போ 1 மட்டும் தான் இங்க சரி. அப்ப ஏதா அதுக்கான ஆன்சர். இது வினை தொகைன்னு வந்திருக்கணும்.
37வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. மயங்கிய, மயங்கு கூட்டல் ஈ கூட்டல் இன் கூட்டல் ஈ கூட்டல் ஆ, இதில் தவறானது எது? இந்த பகுபத உறுப்பினத்துல இது தவறா இருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, மயங்கு அப்படின்னா பகுதி கரெக்ட் தான். இன் அப்படின்னா இறந்த கால இடைநிலை, என்ன ஆயிடுச்சுங்க, புணர்ந்து விட்டது, அது ஓகே தான். இ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உடன்பாட்டு மெய், இதுவும் கரெக்ட் தான். ஆ அப்படின்றது வந்து பெயரச்ச விகுதி, பெயரச்ச விகுதின்னு வந்திருக்கணும். அப்ப டி தான் இங்க தவறா இருக்கு, டி தான் அதுக்கான ஆன்சர். சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான், கந்தா மணிமே கலைபுனைந்தான், நந்தா வளையாபதி தருவான் திருவாசவன் கீந்தான், திளையாத குண்டலகேசிக்கும். ஓகேங்களா, இவ்வரி இடம்பெறக்கூடிய நூல் எது? பாருங்க, இந்த 50 காப்பியங்களோட வரிசையை பார்த்தா எப்படி வச்சிருக்காங்கன்னா, முதல்ல சிந்தாமணியை வச்சுட்டு அப்புறம் சிலப்பதிகாரம் வச்சிருக்கு. திருக்கணிகை உலா, நான் அன்னைக்கே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், திருக்கணிகை உலா முறை குறிப்பிடும் 50 காப்பிய வரிசை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், நம்மளுக்கு வந்து கேள்வி கேட்கலாம். அப்ப சிந்தாமணிக்கு அப்புறம் சிலப்பதிகாரம், அதுக்கப்புறம் மணிமேகலை, அதுக்கப்புறம் வளையாபதி, அதுக்கப்புறம் குண்டலகேசி, இதுதான் திருக்கணிகை உலா சொல்லக்கூடிய அந்த வரிசை முறை. பெருங்குணத்து காதலால் என அழைக்கப்படுபவர் யார்? சூப்பர். பெருங்குணத்து காதலால் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுபவர் யாருங்க? கண்ணகி. சீதாங்க இதுக்கான ஆன்சர். கண்ணகி தான் வந்து பெருங்குணத்து காதலால் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. காவிரி பூம்பட்டினத்திலிருந்து கண்ணகியும் கோவலனும் திருவரங்கம் மற்றும் டேஷ் வழியாக குடும்பாலூர் என்னும் இடத்தை அடைந்தனர். சோ காவிரி பூம்பட்டினத்திலிருந்து கண்ணகியும் கோவலனும் கிளம்புவாங்க. திருவரங்கம்ல இருந்து எதை வழியா போவாங்க அப்படின்னா உறையூர் வழியாக போய் தான் குடும்பாலூர் அப்படின்ற இடத்த போய் அடைவாங்க. அப்போ உறையூர் அப்படின்றதா வந்து இதுக்கான ஆன்சர், டி தான் இதுக்கான ஆன்சர். கோவலனும் கண்ணகியும் இடைப்பட்ட வழியில் மதுரைக்கு அழைத்து சென்றவர் யார்? சூப்பர். மதுரைக்கு அழைத்து சென்றவர் யாருங்க? கவுந்தி அடிகள். பி தாங்க இதுக்கான ஆன்சர். சோ கவுந்தி அடிகள் தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, மதுரைக்கு வந்து அழைச்சும் போயிருப்பாங்க. இவங்க வந்து ஒரு சமணத்துறை, அன்னைக்கு நான் வந்து தவறா சொல்லியிருப்பேன். கவுந்தி அடிகள் அப்படின்ற சமணத்துறை தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, அழைச்சும் போயிருப்பாங்க. மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி மதுரையில் இருந்து வைகையின் தென்கரை வழியாக டேஷ் என்று வேங்கை காணல் என்னும் இடத்தை அடைந்தார். சோ முதல்ல மதுரைக்கு போறப்போ உறையூர் வழியா கொடும்பாலூரை போறாங்க. அங்க கோவலன் வந்து கொலை செய்யப்படுறாரு. கோவலனை இழந்ததுக்கு அப்புறம் கண்ணகி கோவத்தோட என்ன பண்றாங்க, மதுரையில இருந்து வைகையோட தென்கரை வழியா நடந்து போய் டேஷ் என்ற இடத்துல இருந்து வேங்கை காணல் அப்படின்ற இடத்த போய் அடையறாங்க. எங்கங்க? சூப்பர். நெடுவேல் குன்றம். டி தாங்க இதுக்கான ஆன்சர். சோ நெடுவேல் குன்றம் அப்படின்ற இடத்துல தான் இது எப்படி சொல்லுவாங்க, சுருளி மலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த வழியா தான் போய் என்ன பண்றாங்க, அவங்க வேங்கை காணல் அப்படின்ற இடத்தை அடையறாங்க. டேஷ் மடை என்பது சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ்நடை ஆகும். டேஷ் மடை அப்படின்றது சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு தமிழ்நடை. என்னதுங்க? உரைப்பாட்டு மடை. உரைப்பாட்டு மடை அப்படின்றதான் வந்து சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு தமிழ்நடை. அப்ப ஏதா அதுக்கான ஆன்சர். சிலப்பதிகாரத்தில் இந்திர விழா ஊர் எடுத்த காதை எந்த காண்டத்தில் காணப்படுகிறது? சோ சிலப்பதிகாரத்துல இந்த இந்திர விழா ஊர் எடுத்த காதை வந்து பாத்தீங்கன்னா எந்த காண்டத்தில் காணப்படுகிறது அப்படின்னா புகார் காண்டம். ஏதாங்க இதுக்கான ஆன்சர். சோ புகார் காண்டத்தில் தான் வந்து இந்த இந்திர விழா ஊர் எடுத்த காதை வந்து காணப்படுகிறது. முத்தமிழ் காப்பியம் என அழைக்கப்படுவது எது? சூப்பர். எதுங்க முத்தமிழ் காப்பியம் அழைக்கப்படுது? வெரி குட். சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் தான் வந்து முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்கள் மற்றும் காதைகள் முறையே, சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய காண்டங்கள் மற்றும் காதைகள் முறையே புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் 3 காண்டங்களையும் 30 காதைகளையும் கொண்டது. 3 காண்டம் 30 காதைகள். அப்ப சீதா இதுக்கான ஆன்சர். சிலப்பதிகாரமும் டேஷும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. சோ சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ஒரு கதை தொடர்பு கொண்டது அப்படின்றதுனால என்ன அழைக்கப்படுதுங்க, இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுதுங்க, அழைக்கப்படுது. ஓகேங்களா. சோ ஏன்னா கோவலன் கண்ணகி மாதவி வாழ்க்கையை பற்றி பாடக்கூடியதான் வந்து மணிமேகலை காப்பியம். எல்லாமே கதை தொடர்பு கொண்டு இருக்கிறதுனால தான் வந்து இது இரட்டை காப்பியங்கள் அழைக்கப்படுது. சோ அடுத்து பாருங்க, கூற்றை கவனி. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். ஆமாங்க, சிலப்பதிகாரத்தோட ஆசிரியர் வந்து இளங்கோவடிகள். இவர் சோழ மரபை சேர்ந்தவர். தவறுங்க, இவர் சேர மரபை சேர்ந்தவர். சோ இளங்கோவடிகள் வந்து பாத்தீங்கன்னா சேர மரபை சேர்ந்தவர்னு வந்திருக்கணும். அப்ப 2வது கூட்டு தவறா இருக்கு. மணிமேகலின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். இது கரெக்ட் தான். அப்போ 1, 3 மட்டும் தான் சரியா இருக்கு. அப்ப சீதா அதுக்கான ஆன்சர். சோ இளங்கோவடிகள் வந்து சேர மரபை சேர்ந்தவர். அடிகள் நீரே அருளுக என யாரிடம் கூறியது? இந்த கொஸ்டின் நிறைய முறை ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. சாத்தனார் இளங்கோவடிகளிடம். ஓகேங்களா. சோ ஏன்னா இந்த கதையை போல சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நாட்டுதும் யாம் பாட்டோட செய்யும் சொல்லிட்டு இளங்கோவடிகள் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் தான் அடிகளே இது முடிசுடும் வேந்த மூவர் கூடியது, நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருப்பாரு, இவர் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா. அப்போ சாத்தனார் வந்து இளங்கோவடிகளிடம் சொன்னது. நாட்டுதும் யாம் ஒரு பாட்டுடை செய்யுள். நாட்டுதும் யாம் ஒரு பாட்டுடை செய்யுள் யாரிடம் கூறியது? சூப்பர். இளங்கோவடிகள் சாத்தனாரிடம் சொல்லியிருப்பார். இளங்கோவடிகள் வந்து சாத்தனார் கிட்ட தான் வந்து சொல்லியிருப்பார். அப்ப ஏதா அதுக்கான ஆன்சர்.
எம்.எஸ். சுப்புலட்சுமியுடன் பொருந்தாதது எது? பாருங்க, எம்.எஸ். சுப்புலட்சுமி கூட இங்க பொருந்தாததுன்னு பார்க்கலாம். தாமரை அணி விருது 1954 கரெக்டுங்க. தாமரை அணி விருது வந்து பார்த்தா 1954 வாங்கியிருப்பாங்க. ஸோ இங்கிலாந்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பாடல் பாடியது 1963, இதுவும் கரெக்ட் தான். ஐநா அவையில இவங்க பாடியது 1966, இதுவும் கரெக்ட் தான். இவங்களுக்கு மகசேச விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1974. அப்ப டி தான் இங்க தவறா இருக்கு. டி தான் இதுக்கான ஆன்சர். நாட்டுப்பண்ணை ஆகிய ஜனகணமன பாடலுக்கு மெய்ப்பாடுகளுடன் ஆடியவர். சோ நாட்டுப்பண்ணை ஆகிய ஜனகணமன பாடலுக்கு மெய்ப்பாடுகளுடன் ஆடியவர் யாருன்னா பால சரஸ்வதி. பி தாங்க இதுக்கான ஆன்சர். தமிழ் எழுதிய பெண்களில் முதலாக களத்திற்கு சென்று செய்திகளை திரட்டி கதைகளை எழுதியவர். சோ அந்த களத்துக்கே போயிட்டு அங்க இருக்கிற மக்களை சந்திச்சு செய்திகளை திரட்டி கதைகளை எழுதுவாங்க. யாருங்க? ராஜம் கிருஷ்ணன். ஏதா இதுக்கான ஆன்சர். கூற்றை கவனி. ராஜம் கிருஷ்ணன் சார்ந்த 3 கூற்றுகள். பெண்கள் குடும்ப கதை எழுத வேண்டும் என்ற படிமத்தை உடைத்தார். ஆமாங்க, பெண்கள்னா என்ன பண்ணணும், நீங்க குடும்ப கதை தான் எழுதணும் அப்படின்ற படிமத்தை வந்து உடைச்சு எழுதிருப்பாங்க. சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண்மணி. ஆமாங்க, சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண்மணி. பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி எனும் புதினம் இவருடையது. ஆமாங்க, பாரதியோட அந்த வரலாற்று பூர்ணத்தை புதினத்தை பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி அப்படின்ற பெயர்ல வந்து இவங்க தான் எழுதியிருப்பாங்க, ராஜம் கிருஷ்ணன். அப்ப எல்லாமே சரிதான். டி தான் இதுக்கான ஆன்சர். அனைத்துமே சரி. அடுத்து, ராஜம் கிருஷ்ணன் அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்று தந்த நூல் எது? சூப்பர், எதுங்க? வேருக்கு நீர். வேருக்கு நீர் அப்படின்ற நூலுக்கு தான் இவருக்கு வந்து 1973 சாகித்ய அகாதமி விருது வந்து கிடைச்சிருக்கும். இவங்க ராஜம் கிருஷ்ணனோட நூல்கள் பார்க்கலாம் பாருங்க, இதுல எது பொருந்தாதது? ஒப்பள தொழிலாளிகளின் வாழ்க்கை கரிப்பு மணிகள். ஆமாங்க, அந்த உப்பு மனிதர்களோட வாழ்க்கையை வந்து கரிப்பு மணிகள் எழுதியிருப்பாங்க, கரெக்ட் தான். படுகர் இன மக்களின் வாழ்க்கை. சோ அந்த நீலகிரி பக்கத்துல மக்கள்ல வந்து படுகர் இன மக்களோட வாழ்க்கையை வந்து குறிஞ்சித்தேன் அப்படின்னு எழுதியிருப்பாங்க, இதுவும் கரெக்ட் தான். வேளாண் தொழிலாளர்களின் சுரண்டல். சோ வேளாண் தொழிலாளர்களோட சுரண்டலை வந்து பாத்தீங்கன்னா ஆற்றில் கரையில் தலைவுங்க, இது வந்து தவறுங்க. ஏன்னா அலைவாய் கரையில் அப்படின்றது இந்த கடற்கரை கடலோர மீனவர்களோட வாழ்க்கையை பத்தி தான் எழுதியிருப்பாங்க. வேளாண் தொழிலாளர்கள் சுரண்டலை பத்தி எழுதுறது தான் வந்து சேற்றில் மனிதர்கள், வேருக்கு நீர், இந்த ரெண்டுமே. ஓகேங்களா? அப்ப சீதான் தவறா இருக்கு. தீப்பெட்டி தொழிற்சாலை அப்படின்றது கூட்டு குஞ்சுகள், இது கரெக்ட் தான். ராஜம் கிருஷ்ணனின் மன்னகத்து பூந்துளிகள் யாரை பற்றியது? சோ மன்னகத்து பூந்துளிகள் அப்படின்னு நூல் யாரை பற்றியதுன்னா பெண் குழந்தைகளின் கொலை. ஓகேங்களா? ஏன் பெண் குழந்தைகளை வந்து கொலை பண்றாங்க அப்படின்னு காரணத்தை பற்றியதான் வந்து பி. அடுத்து நம்ம பார்க்கும்போது கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். சோ கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனோட 3 கூற்றுகள். மதுரையின் முதல் பட்டதாரி பெண். ஆமாங்க, கரெக்ட் தான். மதுரையோட முதல் பட்டதாரி பெண் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். ஸ்வீடன் அரசின் வாழ்வுரிமை விருதை பெற்றுள்ளார். ஆமாங்க, ஸ்வீடன் அரசுக்கு வாழ்வுரிமை விருது வந்து வழங்கியிருப்பாங்க. அடுத்து, சுவிட்சர்லாந்து அரசின் காந்தி அமைதி விருது. சுவிட்சர்லாந்து நாட்டோட காந்தி அமைதி விருதையும் வந்து வாங்கியிருப்பாங்க. சோ எல்லாமே சரியா இருக்கிறதுனால டி தான் இதுக்கான ஆன்சர். அனைத்துமே சரி. அடுத்து, கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனுடன் தொடர்பற்றது எது? சூப்பர், எதுங்க? சுதேசி இயக்கம் தாங்க தொடர்பு இருக்காது. சர்வேத இயக்கத்துல கலந்து இருப்பாங்க, பூதான இயக்கத்துல கலந்து இருப்பாங்க, வெள்ளையன் வெளியேறு இயக்கத்துல வந்து கலந்து இருப்பாங்க. அப்ப சுதேசி இயக்கம் பொருந்தாதது. உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் என தொடங்கி உழுவருக்கு உதவி செய்தவர் யார்? சோ லேண்ட் ஃபார் த டில்லர்ஸ் ஃப்ரீடம், லேப்டி அப்படின்ற அந்த வேளாண்மை, இந்த உழவருக்கு வேளாண்மை இல்லாத நேரத்துல என்ன பண்ணணும், அவங்களுக்கு வந்து ஒரு வருமானம் தேவை இல்லையா? அதனால அந்த டைம்ல வேளாண்மை செய்பவர்களுக்கு வந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஹெல்ப் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். சீதா இதுக்கான ஆன்சர். மாண்புமிகு வாஜ்பாய் அவர்களின் கைகளால் பெண்ணாற்றல் விருது பெற்றதோடு தமிழக அரசின் அவை விருதையும் பெற்றவர் யாருங்க? சக்தி புரஸ்கர். ஸ்ரீ சக்தி புரஸ்கர் பெண்ணாற்றல் விருதையும் யார் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருங்க? சின்னப்பிள்ளை. சூப்பர், சின்னப்பிள்ளை தான் வந்து வாங்கியிருப்பாங்க. டி தான் இதுக்கான ஆன்சர். புறத்திணைகள் எத்தனை வகைப்படும்? சூப்பர், புறத்திணைகள் மொத்தம் எத்தனை வகைப்படுங்க? 12 வகைப்படும். டி தான் இதுக்கான ஆன்சர். பொருந்தா இணை எது? ஆணிரை கவர்தல். ஆணிரை கவர்தல் அப்படின்றது வெற்றி திணை. ஆணிரை மறுபடியும் மீக்கிறது வந்து கரந்தை திணை, கரெக்ட் தான். மண்ணாசை கொண்டு போர் புரிதல். சோ மண்ணாசை கொண்டு போர் புரிதல் அப்படின்றது வந்து வஞ்சித்திணை, இது கரெக்ட் தான். மண்ணை காக்க போரிடல். சூப்பர், மண்ணை காக்க போரிடல் எதுங்க? இதுதாங்க இங்க தவறா இருக்கு. என்ன வரணும்? நொச்சித்திணைன்னு வரணும். சோ மண்ணை காக்க போரிடல்னா மண்ணை காக்கிறதுக்காக கோட்டையை கட்டியிருப்பாங்க, அந்த கோட்டையை காக்க போரிடுவாங்க, ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு எதிர்த்து நின்று போரிடல் அப்படின்னா தான் காஞ்சித்திணை. எதிர்த்து நின்று போரிடல்னா தான் காஞ்சித்திணை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, மாற்றரசனின் கோட்டையை கைப்பற்ற சூடுவது. சோ மாற்றரசனோட கோட்டையை வந்து என்ன பண்ணணும், கைப்பற்றணும் அப்படின்றதுக்காக சூடியது உழிஞ்சை திணை. ஓகேங்களா? உழிஞ்சை பூ தான் சூடுவாங்க. அப்ப ஏதா இதுக்கான ஆன்சர்.
அடுத்து வெச்சி முதல் பாடான் வரை உள்ள பொதுவானவற்றை கூறுவது பொதுவியல் திணை. கரெக்ட் தாங்க. ஒருதலை காமம் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா கைக்கிளை, ஒருதலை காமம் அப்படின்றது கைத்திணை, பொருந்தா காமம் அப்படின்றது வந்து பெருந்திணை. அப்ப எல்லாமே சரியா இருக்கு. டி தான் இதுக்கான ஆன்சர். அனைத்துமே சரி. பகைவேந்தர் இருவரும் வலிமை பெரிது என்பதை நிலைநாட்ட தம் வீரர்களுடன் போரிடுவது. சோ அப்படின்னா யார் பெரியவன்னு அச்சிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, போர் விடுவாங்க. அப்ப எந்த பூ சூடுவாங்க அப்படின்னா தும்பை பூ தான் வந்து சூடுவாங்க. அப்ப பி தான் இதுக்கான ஆன்சர். வெற்றி பெற்றவங்க சூடக்கூடிய பூ தான் வந்து வாகை சூ. ஒரு மகனும் ஒரு ஆண்மகனுடைய வரலாற்றை பத்தி பாடக்கூடியதான் பாடாந்தனை. இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியான அகரவரிசையை தேர்ந்தெடு. ஓகேங்களா. ஸோ புக் பேக் கொஸ்டின் தான் இதுக்கு ஒன்று பார்க்க போறது. உழவு, ஏர், மண், மாடு. ஸோ சி தாங்க இதுக்கான சரியான ஆன்சர். மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். அதாவது மாலவன் குன்றம், வேலவன் குன்றம் என குறிப்பிடப்படுவது எது? சூப்பர். திருப்பதியும் திருத்தணியும். ஏதா இதுக்கான ஆன்சர். தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் எனும் மெய்கீர்த்திகளின் தொடர் உணர்த்தும் பொருள் யாது? எப்படின்றான், நெறியோடு நின்று காவல் காப்பவர். நான் உணர்த்துதுங்க, நெறியோடு நின்று காவல் காப்பவர் அப்படின்றதான் வந்து உணர்த்துது. இரு நாட்டு அரசர்களும் தும்பைப்பூவை சூடி போரிடுவதன் காரணம். எதுக்காக தும்பைப்பூ சொல்றாங்க? வலிமையை நிலைநாட்ட. யாருடைய வலிமை பெரிது நிலைநாட்டுறதுக்காக தான் தும்பைப்பூ சூடி என்ன பண்றாங்க, போர் புரியுறாங்க. அப்ப சீதா அதுக்கான ஆன்சர். தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது. சூப்பர். எதுங்க? சிலப்பதிகாரம். டி தான் இதுக்கான ஆன்சர். சிலப்பதிகாரம் காட்டும் வணிகர்களில் பொருந்தாதது எது? சோ சிலப்பதிகாரம் காட்டும் வணிகர்கள்ல வந்து பொருந்தாதவர்கள் யார்? சூப்பர். யாருங்க? பாசவர்னா வெற்றில விற்பவர். கரெக்ட் தான். வாசவர்னா வந்து பாத்தீங்கன்னா நறுமண பொருட்கள் விற்பவர்கள். இவரும் கரெக்ட் தான். பல்நினை கலைஞர்கள். என்ன பல்நினை கலைஞர்கள்னா பல இறைச்சிகளை விற்பவர்கள். என்ன வரணுங்க? பல இறைச்சிகள் விற்பவர்கள் வரணும். எண்ணெய் விற்பவர் வந்து ஓசுனர் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. அப்ப சி தான் வந்து இங்க தவறா இருக்கு. வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர். யாருங்க? மாப்போசி. பி தான் அதுக்கான ஆன்சர். பொருந்தா இணை எது? வஞ்சித்திணை. அதாவது ஒவ்வொருத்துக்கான எதிரான திணைகள் தான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. சோ வஞ்சித்திணைக்கு எதிரான திணை காஞ்சி திணை. கரெக்ட் தான். நொச்சி திணைக்கு எதிரான திணை வந்து பாத்தீங்கன்னா உறிஞ்சி திணை. கரெக்ட் தான். பாடான் திணைக்கு எதிரானது வந்து பாத்தீங்கன்னா தவறுங்க. ஓகேங்களா. ஏன்னா வாகை திணை அப்படின்றது தும்பை திணைக்கு எதிரானது தான். ஓகேங்களா. சோ பாடான் திணைக்கு எதிரானது பொதுவியல் திணைன்னு வரணும். அப்ப இங்க தவறா இருக்கு. கைக்கிளைக்கு எதிரானது பெருந்திணை. கரெக்ட் தான். பழங்காலத்திலே பாண்டியன் ஆண்ட பெருமையை கூறி சோழன் சிறப்பை சொல்லி சேரன் ஆண்ட மாண்பினை காட்டி நம் அருமை தமிழ்நாடு ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டிருந்த சிறுமையும் நினைவூட்டி விடுதலை போரில் ஈடுபட வருமாறு தமிழருக்கு அழைப்பு விடுத்தவர் யார்? மாப்போ சிவஞானம் அவர்கள். அப்ப சீதா இதுக்கான ஆன்சர். முதல் மழை விழுந்ததும் நிலம் முழுவதற்கு ஏற்றதாக மாறி பொன்னேர் பூட்டி உழுதனர் என குறிப்பிட்டவர் யார்? சூப்பர். யாருங்க? கூப்பா ராஜகோபாலன். ஏர் புதிதா அப்படின்ற அந்த பாடல்ல வந்து குறிப்பிட்டிருப்பாரு. அவந்தி நாட்டு மன்னன் மருது நாட்டு மன்னனுடன் போர் புரிந்து அந்நாட்டை கைப்பற்ற நினைக்கிறான். அப்போர் நிகழ்வை புறப்போர் வெண்பாமாலை எந்த திணையை குறிப்பிடுகிறது? சோ இதுல எந்த திணை வந்து குறிப்பிடப்படுது அப்படின்னா எதுங்க? வஞ்சித்திணை. சோ அந்த நாட்டை கைப்பற்றதுக்காக போரிடுறான். அடுத்து பார்க்கலாம் பாருங்க. பகர்னவர் திரிதிரு நகர வீதியும் பட்டினம் மயிரும் பருத்தி நூலினும் சுட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் தூசும் துகிரும் ஆரமும் மகிழும் எனும் சிலப்பதிகார அடிகளில் காருகர் என்பதன் பொருள் யாது? இதுல காருகர் அப்படின்றத வந்து யாரை குறிப்பிடுது அப்படின்னா யாருங்க? நெய்பவரை தான் வந்து குறிப்பிடுகிறது. ராசராசனுடைய டேஷாம் ஆண்டில் மெய்கீர்த்திகள் காணப்படுகின்றன. ராசராசனுடைய எந்த ஆண்டில் மெய்கீர்த்தி காணப்படுது? 8ஆம் ஆண்டுகள்ல தான் வந்து மெய்கீர்த்திகள் வந்து காணப்படுகிறது. ஏற்பிடிக்கும் கைகளுக்கு வாழ்த்து கூறுவோம் என பாடியவர் யார்? ஏற்பிடிக்கும் என்ன பண்ணோம், வாழ்த்து சொல்லணும்னு சொன்னவர் வந்து காமு ஷெரீப் தான் வந்து சொல்லியிருப்பாரு. அப்ப பி தான் அதுக்கான ஆன்சர். நானிலத்தில் பசித்தவருக்கு அறுசுவை உணவு போல் டேஷ் டேஷ் படிப்பவருக்கு மனதிற்கு இனிமை இருந்து தமிழ் பெருமை சாட்டுகிறது. சோ எதுங்க? வெரி குட். 10 பாட்டும் 8 தொகையும் 10 பாட்டும் 8 தொகையும் படிப்பவருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா மனதிற்கு இனிமை கிடைக்கக்கூடியதா இருக்கு. கற்பது பெண்களுக்கா வரணம் கெம்பு கல் வைத்த நகைதீராத ரணம் கற்ற பெண்களை இந்த நாடு தன் கண்ணில் ஒட்டிக்கொள்ளும் என போடு என பாடியவர் யார்? சூப்பர். யாருங்க? பாரதிதாசன். பி தான் இதுக்கான ஆன்சர். பாரதிதாசன் தான் பாடியிருப்பாரு. தவறானது எது? அதாவது மருவி காணப்படக்கூடியது. திருநெல்வேலி அப்படின்னா என்னதுங்க? திருநெல்வேலி அப்படின்னா வந்து நெல்லைன்னு வரணும். குடந்தை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கும்பகோணம் தான் குடந்தைன்னு வரணும். அப்ப ஏதாங்க தவறா இருக்கு. மீது எல்லாமே கரெக்ட். அப்ப ஏதா அதுக்கான ஆன்சர். புதுக்கோட்டைனா புதுகை, புதுச்சேரினா புதுவை. பொருந்தா இணை எது? சோ இங்க அகராதில பார்க்கிறது. மறியல் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சீரகம் இல்லைங்க, மிளகுன்னு வரணும். அப்ப இங்கேயும் ஏதான் தவறா இருக்கு. மறியல் அப்படின்னா மிளகு, மீதிலாம் கரெக்ட் தான். அதிசினா சணல், வருந்தனா பெருகுதல், துரிஞ்சல்னா வவ்வாலோட ஒரு வகை. மறியல்னா மிளகுன்னு வரணும்.
வீறு கொண்டு முன்னேறும் காலாட்படை, வீறு கொண்டு முன்னேறக்கூடிய அந்த காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை ஆகியவற்றின் 17ஆம் நூற்றாண்டு சூரோடியம் எங்கு காணப்படுகிறது அப்படின்னு எங்க காணப்படுதுங்க? திருப்புடை மருதூர். ஓகேங்களா, பி தான் இதுக்கான ஆன்சர். திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய திருப்புடை மருதூர்ல தான் காணப்படுது. அடுத்து பொருந்தா இணை எது? சரிங்க, பாருங்க, கலைச்சொற்கள்ல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. கன்சுலேட் அப்படின்னா துணை தூதரகம், இது கரெக்ட் தான். டாக்குமெண்ட் அப்படின்னா ஆவணம், இதுவும் கரெக்ட் தான். கில்ட் அப்படின்னா வந்து என்னதுங்க? வணிக குழு, இதுவும் கரெக்ட் தான். டெரிட்டரி என்னதுங்க? டெரிட்டரி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நிலப்பகுதின்னு வரணும். ஓகேங்களா, அப்ப டி தான் இங்க தவறா இருக்கு. ஏன்னா இரிகேஷன் அப்படின்னா தான் வந்து பாசனம், அப்ப டி தான் ஆன்சர். அடுத்து கூற்றை கவனி. இங்க நூல் ஆசிரியர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. என் கதை, என் கதை அப்படின்றவங்களோட ஆசிரியர் வந்து நாமக்கல் கவிஞர், கரெக்ட் தான். வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன், கரெக்ட் தான். நாற்காலிக்காரர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நான் முத்துசாமி. நாற்காலிக்காரர் அப்படின்றது வந்து யாருன்னா நான் முத்துசாமி. ஓகேங்களா, நாற்காலில முத்து உட்காந்தாரு நான் வச்சுக்கோங்க. அப்ப நாற்காலிக்காரர் முத்துசாமி, எல்லாமே சரியா இருக்கிறதுனால இதுக்கு நான் சேர்ந்ததுங்க டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து அவந்தி நாட்டு மன்னன் மருது நாட்டு மன்னனுடன் போர் புரிந்து அந்நாட்டை கைப்பற்ற நினைக்கிறான். அப்போர் நிகழ்வு புறப்போர் வெண்பாமாலை எந்த நடத்தி குறிப்பிடுகிறது? சார், இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டட் ஆயிருக்கு. ஓகேங்களா, இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ அவந்தி நாட்டு மன்னன் வந்து எந்த நிலத்தை வந்து குறிப்பிடுறான் அப்படின்றது நம்ம வந்து அங்கேயே பார்த்துட்டோம். வஞ்சித்தனையை தான் இது வந்து சொல்லக்கூடியதாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ கைஸ் வெற்றிகரமாக நம்ம யூனிட் 7 வந்து உங்களுக்கு ஃபுல் ரிவிஷன் கொடுத்துட்டோம். இதுக்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் போய் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிடிஎஃப்ல நான் ஆன்சர் உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துட்ருப்பேன். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து பைசா அனுப்பியிருந்தாரு. ஓகே, இந்த நண்பருக்கு வந்து நான் வந்து அன்றைக்கி நன்றி சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஓகேங்களா, ஸோ மேனகா ராஜேந்திரன் அப்படின்னு நண்பர் வந்து லாஸ்ட்டாக நம்ம போட்டு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பைசா வந்து சென்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அவருக்கு ரொம்ப 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 நன்றி. ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து உங்களுக்கு வந்து இதுக்கான பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோஸ் பார்க்குறப்போ ஒரு லைக்கை வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, தேங்க்யூ கைஸ்.